தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள, "நீ உங்க அப்பாவால தான் முதலமைச்சரான" அப்படின்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. நீங்க எப்படி ஆனீங்க? உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, உங்க அப்பா திமுக கட்சி தலைவரா இருந்தாரு, நீ எம்எல்ஏ ஆன, இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிக்கிற. எடப்பாடி அவர்கள் கட்சியில படிப்படியா உயர்ந்து முன்னேறணும்னு சொல்லியிருக்காரு. நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலாளரானேன், நாட்டிற்கு முதலமைச்சராகினேன். எடப்பாடி அவர்கள் படிப்படியா உயர்ந்து முன்னேறிய வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் சமூக வலைதளங்கள்ல பரப்பி வராங்க. அந்த வீடியோ என்னன்னு பார்ப்போம். வணக்கம். இதுதான் உங்க படிப்படியான வளர்ச்சியான்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல உடன்பிறப்புகள் எடப்பாடி அவர்களை கலாய்ச்சி வராங்க. எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனதுக்கு முக்கிய காரணமே சசிகலா அவங்க தான். சசிகலாவனாலதான் எடப்பாடி அவர்கள் அன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆனாரோ அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலினுக்கும் அதே மாதிரி தான். அவங்க அப்பா வந்தாரு, அதுக்கப்புறம் அவரோட வளர்ச்சினால அவர் கூடவே இருந்துதான் இவர் முதலமைச்சர் ஆனார் ஒழிஞ்சு தனிச்சு நின்று ஒரு மக்களால அவர் தனிப்பட்ட முறையில தேர்ந்தெடுக்கப்படணும்னு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு.